ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளாக்ல பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவோட வீடை பார்க்க போறோம். காமராஜர் ஐயாவோட வீடு எங்க லொக்கேட்டடா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விருதுநகர்ல தான். நீங்களும் விருதுநகர் போனா கண்டிப்பா ஐயாவோட நினைவில்லத்துக்கு போங்க. இதுதான் ஐயா பிறந்த வீடு. ஐயாவோட வீடு ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இது அவங்களோட அம்மா சிவகாமி அம்மாள். அதுக்கப்புறம் இது ஐயா ஸ்கூல் டேஸ்ல எடுத்த போட்டோஸ். அதுக்கப்புறமா இப்ப பார்க்க போறது என்னன்னா, ஐயாவுக்கு வெளிநாடு போறப்ப வெளிநாடு பயணங்கள் போவாங்கல்ல முதல்வர்கள்னா, அவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள்ல கொடுத்த ட்ரெஸ். ஆனா ஐயா இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கதர் வேஷ்டி கதர் சட்டை மட்டும் தான் போடுவாங்க. இதுதான் ஐயா வாழ்ந்த ரூமு. அதுக்கப்புறமா வெளியே பாக்குறது ஐயாவோட திருவுருவச் சிலை. அதுக்கப்புறம் ஐயா மீட்டிங்ல எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா பயன்படுத்திய உடைகள். அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா வாங்கிய பழக்கங்கள். இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே தமிழக அரசால பாதுகாக்கப்பட்ட கண்ணாடி பேடகங்கள்ல அங்க வச்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஐயாவோட கண்ணாடி. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண சோப்பு. அதுக்கப்புறம் அவங்க முகம் பார்த்த கண்ணாடி. இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண பெண்ணு. இந்த மாதிரி எளிமையான பொருட்கள்லாம் அங்க நம்ம பாக்குறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு எளிமை கொண்ட மனிதனுக்கு ஏசி பயன்படுத்தினாருன்னு சொல்லி புதுசா சர்ச்சையை உருவாக்குறாங்க. பட் ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப எளிமையா வாழ்ந்த மனிதர். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு மாடிப்படி ஏறும். அதுல ஏறி போய் மேல பார்த்தோம்னா ஐயா பயன்படுத்திய இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மேல வச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்ப இந்த மாடி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே புத்தகங்கள் தாங்க. ஐயா லக்ஸரிஸா திங்ஸ் வச்சிருந்தாங்களோ இல்லையோ, புத்தகங்களே அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இது அவங்க பயன்படுத்திய ஆடை நம்மளோட காட்சிக்காக வைக்கப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஐயா பயன்படுத்திய சமையல் பாத்திரங்களும் அதிகமா கிடையாதுங்க. லிமிட்டடா தான் ஐயா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பாத்திரம், ஒரு 4 கரண்டி, ஒரு 2 தட்டு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஐயா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஐயா பயன்படுத்திய கட்டிலுமே ரொம்ப லக்ஸரிஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மரக்கு கட்டில் மட்டும்தான். இதை தமிழக அரசு ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வர்றாங்க. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம ஐயா ஐயா கையால எழுதின அவங்க கையெழுத்துக்கள். அதுக்கப்புறமா இப்பதான் எல்லாமே பிரிண்ட் அவுட்டா வருது. பட் ஆனா சிஎம் இருந்தாலும் கையால தான் இந்த எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இது ஐயா பயன்படுத்திய ஜக்கு. அதுக்கப்புறம் அவங்க சமையலுக்கு உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் 4. நான் ஐயாவோட ஹோமை விசிட் பண்ணேன். நீங்களும் முடிஞ்சா விருதுநகர் போனா ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.